வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மாதந்தோறும் டீசல் விலை 50 காசு உயர்வு, மானியத்தை முழுமையாக வாபஸ் பெற மத்திய அரசு உறுதி. மாநில அரசு மூலமே நேரடி மானிய திட்டம் செயல்படுத்த வேண்டும். தமிழக சட்டசபையில் கவர்னர் உரையில் ரோசையா வலியுறுத்தல். பிப்ரவரி 21ஆம் தேதி கூடுகிறது பார்லிமென்ட். 26ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் 28ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் தாக்கல். விரிவான செய்திகள். டீசல் விலை மாதந்தோறும் 50 காசுகள் உயர்த்தப்படுவது உறுதி என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அதிக அளவில் உபயோகிக்கப்படும் டீசலுக்கு வழங்கப்பட்டு வரும் மானியத்தால் மத்திய அரசுக்கு 1 லிட்டருக்கு 10 ரூபாய் 80 காசுகள் இழப்பு ஏற்படுகிறது. பெட்ரோலைப் போலவே டீசலின் விலையையும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதெனவும், அதை படிப்படியாக அமலுக்கு கொண்டுவரும் வகையில் மாதந்தோறும் லிட்டருக்கு 50 காசுகள் அளவுக்கு டீசல் விலையை உயர்த்துவது எனவும் கடந்த மாதம் 17ஆம் தேதி மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி 1 லிட்டர் டீசலின் விலை 45 காசுகள் உடனடியாக உயர்த்தப்பட்டது. மொத்தமாக கொள்முதல் செய்யும் நிறுவனங்களுக்கான டீசல் விலை பல மடங்கு உயர்த்தப்பட்டது. இதனால் விலைவாசி கடுமையாக உயரும் என்பதால் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் திமுக, தேசியவாத காங்கிரஸ் போன்றவையும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் டீசல் விலையை மாதந்தோறும் 40 முதல் 50 காசுகள் வரை உயர்த்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக வெள்ளியன்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி கூறினார். இதுகுறித்து டெல்லியில் பேட்டியளித்த அவர், டீசல் விலையினால் அரசுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வரையில் மாதந்தோறும் விலை உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே, மாநில போக்குவரத்து கழகங்கள் போன்றவற்றுக்கு மார்க்கெட் விலையில்தான் டீசல் வழங்கப்படும் என்று மத்திய அரசு எடுத்த முடிவுக்கு எதிராக தமிழகம் மற்றும் குஜராத் மாநில அரசுகள் பெட்ரோல் பங்குகளிலேயே டீசலை நிரப்பிக்கொள்ள முடிவு செய்திருப்பது குறித்த கேள்விக்கு, நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு விதிகளை வகுக்கும் போது அதை தவிர்ப்பதற்காக சுற்று வழியில் செல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று மொய்லி பதிலளித்தார். பஸ்களை பெட்ரோல் பங்குகளுக்கு அனுப்பி டீசலை நிரப்ப உத்தரவிடும் தமிழக, குஜராத் மாநில அரசுகள் தங்களது உள்ளூர் விற்பனை வரியையோ அல்லது வாட் வரியையோ குறைத்துக் கொள்ள முன்வராதது ஏன் என்றும் மொய்லி கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும், நேரடி மானிய திட்டத்தை மாநில அரசுகள் மூலமே செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு வலியுறுத்துவதாக சட்டசபையில் கவர்னர் ரோசையா தனது உரையில் தெரிவித்தார். தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கவர்னர் உரையுடன் வெள்ளியன்று துவங்கியது. தமிழக கவர்னர் ரோசையா தனது உரையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியடைய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக பாராட்டினார். நில அபகரிப்பு முறைகேடுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். Land grabbers, anti-social elements and organizations that threaten public order have been severely dealt with. Land grabbing has been completely stopped. காவிரி நீர் பிரச்சினையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்த போதும் கர்நாடக அரசு நீரை திறந்து விடாததால் காவிரி டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கவர்னர் தெரிவித்தார். காவிரி நீர் பிரச்சினைகளை எடுத்துரைத்த கவர்னர் ரோசையா, காவிரி பாசன பகுதிகளில் ஏற்பட்ட பயிர் பாதிப்பிற்கான இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்தார். As a result, this year, Tamil Nadu has suffered a major setback in food production in the Kaveri Delta area. Therefore, this government has proposed to file a suit in the Supreme Court seeking compensation for the crop loss from the government of Karnataka. இலங்கை தமிழர் விவகாரத்தில் அதன் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மீண்டும் வலியுறுத்துவதாக தெரிவித்த கவர்னர் ரோசையா, தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதியும் உரிய நடவடிக்கை எடுக்காததற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார். The fishermen of Tamil Nadu who earn their livelihood in their traditional fishing areas or the Palk Bay region are victims of repeated harassment and murderous attacks by the Sri Lankan Navy. Taking a serious view of this, the Honorable Chief Minister has addressed the Honorable Prime Minister of India on 12 occasions since May 2011 and urged him to immediately intervene and take up the cause of our fishermen with the Sri Lankan government. This government is anguished that the harassment of fishermen of Tamil Nadu by the Sri Lankan Navy
still continues. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு டாம் 999 திரைப்படத்திற்கு தமிழக அரசு தடை விதித்ததை பாராட்டிய கவர்னர், திரைப்படங்களை தயாரிக்கும் போது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். To ban the release of sensitive films having the potential to disturb peace like Dam 399 has averted serious law and order problems that could have engulfed the state. I urge filmmakers to show due respect for the sensitiveness of the people while making such films and avoid hurting public sentiments. மேலும் தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டம் 2023 இரண்டாவது தொகுப்பு வெளியீடு, 2013-2014 ஆண்டின் திட்ட ஒதுக்கீடு 28,000 கோடியிலிருந்து 37,000 கோடியாக உயர்வு, மின் உற்பத்திக்கு முக்கியத்துவம், மின்தடை கணிசமாக குறைப்பு, புதிய தலைமைச் செயலகத்தில் மருத்துவமனை தொடர்ந்து செயல்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் கவர்னர் உரையில் இடம்பெற்றிருந்தன. சட்டசபையில் கவர்னர் உரையை புறக்கணித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிகவினர் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் வெள்ளியன்று துவங்கியது. தமிழக கவர்னர் ரோசையா சட்டசபைக்குள் நுழைந்த சில நிமிடங்களில் திமுக சட்டசபை தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். 18 மணி நேர மின்வெட்டு கொடுமை, தமிழகமே இருட்டு மாநிலமாக இந்த ஆட்சியில் உள்ளது. குறுவை சம்பா பயிர் சாகுபடிக்கு காவேரி நீரை பெற்றுத்தர தவறிய காரணத்தால் வறுமையின் காரணமாக 17 விவசாயிகள் தற்கொலை. எனவே இவைகளெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு நாங்கள் கவர்னர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்களும் இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி கவர்னர் உரையை புறக்கணித்தனர். ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவரது கட்சி எம்எல்ஏக்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் பிப்ரவரி 8ஆம் தேதி வரை நடக்கும் என்று சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் தமிழக கவர்னர் ரோசையா உரையுடன் வெள்ளியன்று துவங்கியது. கவர்னர் உரைக்கு பின்னர் சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு கூடி ஆய்வு செய்தது. அதன்படி பிப்ரவரி 8ஆம் தேதி வரை சட்டசபையை நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டதாக சபாநாயகர் தனபால் தெரிவித்தார். 5ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியை பெற்று விவாதம் தொடங்குகிறது. 6ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் தொடர்கிறது. 7ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் தொடர்ச்சி. 8ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் பதில் உரையும் அன்றைக்கு. அப்புறம் அது முடிந்த உடனே சட்ட முன்னோடிகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும், ஏனைய சட்ட முன்னோடிகள் இருந்தால் அதுவும் எடுத்துக் கொள்ளப்படும். 8ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். தேமுதிக எம்எல்ஏக்கள் 4 பேர் அதிமுக ஆதரவாளர்களாக மாறிய நிலையில் விஜயகாந்த் ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலர் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து மனு அளிக்க வந்தனர். இதைத் தொடர்ந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் தாங்களும் தொகுதி பிரச்சினை தொடர்பாக ஜெயலலிதாவை சந்திக்கப் போவதாக கூறி சட்டசபை செயலரிடம் கடிதம் கொடுத்தனர். அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக உரிமை மீறல் நடவடிக்கை துவக்கப்பட்டது. இதன் மீதான முடிவு சட்டசபையில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 21ஆம் தேதி துவங்குகிறது. மத்திய பொது பட்ஜெட் பிப்ரவரி 28ஆம் தேதியும், ரயில்வே பட்ஜெட் பிப்ரவரி 26ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்படுகிறது. பார்லிமெண்ட் விவகாரத்துக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் டெல்லியில் வெள்ளியன்று நடந்தது. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரை பிப்ரவரி 21ஆம் தேதி துவங்கி மே 10ஆம் தேதி வரை நடத்துவது என்று அக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. முதல் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரையிலும், 2ஆம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 23ஆம் தேதி துவங்கி மே 10ஆம் தேதி வரையிலும் நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டை ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் தாக்கல் செய்கிறார். 27ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் சிதம்பரம் தாக்கல் செய்கிறார். மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்துள்ள லோக்பால் மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்களை பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.
பிளஸ் டூ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு தமிழகம் முழுவதும் தொடங்கியது. 2012-2013 கல்வியாண்டிற்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் 8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதவுள்ளனர். இதனிடையே பிளஸ் டூ அறிவியல் பிரிவு மற்றும் தொழில் பிரிவு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு வெள்ளிக்கிழமையன்று தொடங்கியது. மாவட்ட வாரியாக மாணவ மாணவியரின் எண்ணிக்கைக்கேற்ப 2 கட்டமாக இந்த தேர்வு நடைபெறும். முதல் கட்ட செய்முறை தேர்வு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்ட தேர்வு பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும். இத்தேர்வை கண்காணிப்பதற்கும் தேர்வு பணிகளுக்கும் முதுநிலை ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த செய்முறை தேர்வை தமிழகம் முழுவதும் 4 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். விஸ்வரூபம் திரைப்படம் தொடர்பாக தலைமை செயலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியது. கமல் நடித்து இயக்கியுள்ள விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்குவது தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமையன்று காலை சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலுள்ள தலைமை செயலகத்தில் தொடங்கியது. உள்துறை செயலாளர் ராஜகோபால் தலைமையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் நடிகர் கமல்ஹாசன் தரப்பில் அவரது சகோதரரும் ராஜ்கமல் பிலிம்ஸ் பங்குதாரரும் விஸ்வரூபம் படத்தின் தயாரிப்பாளருமான சந்திரஹாசன், முஸ்லிம் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சென்னை போலீஸ் கமிஷனர் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதல்கட்ட பேச்சுவார்த்தையின் போது படத்தில் ஆட்சேபத்துக்குரிய 9 நிமிட காட்சிகளை நீக்க வேண்டும் என்று முஸ்லிம் பிரதிநிதிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடிகர் கமல்ஹாசன் மும்பையில் இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் போது நடந்த விஷயங்களை நடிகர் கமலிடம் அவரது சகோதரர் சாருஹாசன் தெரிவித்துள்ளார். பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் சித்திலியைச் சேர்ந்த பக்தர்கள் 30க்கும் மேற்பட்டோர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். திருச்சி சிறுகனூர் அருகே பக்தர்கள் வந்து கொண்டிருந்தபோது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று பக்தர்களின் கூட்டத்தில் புகுந்தது. கண்ணி மைக்கும் நேரத்தில் பக்தர்களின் மீது பேருந்து மோதியதால் அவர்கள் அலறி அடித்தபடி சாலையில் ஓடினர். இச்சம்பவத்தில் சுமதி மற்றும் ராஜா ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் தங்கமணி என்ற பெண் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து சம்பவம் குறித்து சிறுகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பேருந்து ஓட்டுநர் கந்தசாமியை போலீசார் கைது செய்துள்ளனர். கடுமையான பனிமூட்டத்தின் காரணமாக 20 கார்கள் வரிசையாய் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட விபத்து டெல்லி அருகே நடந்துள்ளது. இந்த சங்கிலி தொடர் விபத்தில் ஒருவர் இறந்தார். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த 3 நாட்களாக காலை வேளையில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. முன்னால் செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு பனி கொட்டுவதால் காலையில் முகப்பு விளக்குடன் வாகனங்களை ஓட்ட வேண்டிய நிலை டெல்லியில் நிலவுகிறது. இந்நிலையில் டெல்லி அருகே உள்ள நொய்டாவிலிருந்து ஆக்ராவுக்கு யமுனா எக்ஸ்பிரஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பஸ்ஸும் லாரியும் கடும் பனிமூட்டத்தால் வெள்ளியன்று காலை மோதிக்கொண்டன. சாலையோரத்தில் மோதி நின்ற அந்த 2 வாகனங்கள் மீது வரிசையாக 20 கார்கள் மோதின. இந்த சங்கிலி தொடர் விபத்தில் ஒருவர் இறந்தார். படுகாயமடைந்த 30 பேர் கிரேட்டர் நொய்டா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் கடும் பனியால் வெள்ளியன்று பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதோடு இன்னும் பல ரயில்கள் பல மணி நேரம் காலதாமதமாக இயக்கப்பட்டன. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 50 மீட்டர் தூரத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பனி கொட்டியதால் 86 விமானங்களின் வருகை புறப்பாட்டில் நீண்ட நேர தாமதம் ஏற்பட்டது. சில விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,784 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,848 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 90 காசுகள் குறைந்து 1 கிராம் 61 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 57,815 ரூபாயாக இருந்தது. போரின் போது ராணுவத்தினரின் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் ஃபைட்டிங் மிஷினை கண்டுபிடித்து மாணவர் ஒருவர் அசத்தியுள்ளார். 2 நாடுகளிடையே போர் மூளும் சமயங்களில் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பது சகஜம்தான். இந்திய ராணுவத்தினரின் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் சண்டை போடும் நவீன எந்திரத்தை ஹரியானா மாணவர் பவன்குமார் கண்டுபிடித்துள்ளார். ஹிசாரில் உள்ள கல்லூரியில் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் 3ஆம் ஆண்டு படித்து வரும் பவன்குமார் கண்டுபிடித்துள்ள இந்த ஃபைட்டிங் மெஷின்
ராணுவ வீரர்களுக்கு பதிலாக எதிரிகளுடன் சண்டை போடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. எதிரி முகாமுக்குள் புகுந்து பெரும் அழிவை ஏற்படுத்தும் வகையில் 2 எந்திர துப்பாக்கிகள், கத்திகளை இந்த ஃபைட்டிங் மெஷினில் பொருத்தி எதிர்த்தரப்புக்கு பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்த முடியும். 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஃபைட்டிங் மெஷினை இயக்க முடியும் என்றும், ஒருவேளை எதிரிகளின் கையில் எந்திரம் சிக்கிவிட்டாலும் கூட அதை வெடிக்கச் செய்துவிட முடியும் என்றும் பவன்குமார் கூறினார். इसकी जो वर्किंग है उस वर्किंग के मतलब जो हम अगर जंग होती है तो हम इसको बिना जंग के मैदान में जाए ऑपरेट कर सकते हैं. अगर मान लो दुश्मन अगर हमारी मशीन को खत्म भी कर दे तो भी जो हमारे जवान हैं उनकी लाइफ बिल्कुल सेव रहेगी और वो उनको ढूंढ भी नहीं पाएगा कि वो कहाँ बैठ के ऑपरेट कर रहा है, वो कहीं भी हो सकता है. और जो है मान लीजिए कि इसकी गोलियां खत्म हो गई तो हम इसे तलवार से भी अपने दुश्मनों को खत्म कर सकते हैं. अदरवाइज मान लीजिए कि अगर बिल्कुल डिस्ट्रॉय हो गई मशीन तो भी हम रेड की प्रेस करके इसको डिस्ट्रॉय कर सकते हैं. இந்திய ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தரும் பதிலின் அடிப்படையில் ஃபைட்டிங் மெஷினில் மேலும் சில மாற்றங்கள் செய்து ராணுவத்தில் பயன்படுத்தும் அளவுக்கு அதன் தரத்தை உயர்த்துவேன் என்றும் மாணவர் பவன்குமார் உறுதியுடன் தெரிவித்தார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.